உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற பழமொழிக்கு ஏற்ப நம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவு வகைகளில் இடம்பெறும் பொருட்களின் உள்ள மகத்துவத்தை பற்றியும் அதில் அடங்கியிருக்கும் மூலிகைகள் குறித்தும் விவரிக்க வருகிறது இப்பகுதி. நலம் தரும் மூலிகை. மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். புத்தம்புது காலை என்கின்ற மக்கள் தொலைக்காட்சியினுடைய காலை நிகழ்ச்சியிலே நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் இருதய நோய் வராமல் இருதயத்தை காப்பது எப்படி, இருதயத்தில் பிணி என்று மருத்துவர் சொல்லிவிட்டால் என்ன செய்ய வேண்டும், இருதயத்தில் பிணி என்று சொல்ல உடனே நாம் உடனே ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது என்று பயந்து போகிறோம். அது நாம் தேவையில்லாமல் பயப்படுகிற பயம். இருதயம் நெஞ்சிலே ஒரு வலி வருகிறது என்றால் அது நமக்கு அறிவிக்கிறது, நான் கொஞ்சம் சிரமப்படுகிறேன், என்னை கொஞ்சம் கவனின்னு சொல்லுது, அவ்வளவுதான். உடனே ஹார்ட் அட்டாக், உடனே பைபாஸ் பண்ண வேண்டும், உடனே ஸ்டென்ட் வைக்க வேண்டும். பைபாஸ் பண்ணக்கூடாது, ஸ்டென்ட் வைக்கக்கூடாது என்பது எனது கருத்தே அல்ல. அது எப்பொழுது தேவை, யாருக்கு தேவை என்பது அதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் மருத்துவர்கள். சித்தர்களுடைய குரலை அவர்களுடைய மொழியில் ஒலித்து கொண்டிருக்கிறேன். அப்போ இருதய நோய் சித்தர்களுக்கு தெரிந்திருக்கிறது, இருதய நோய்க்கு மருந்தை சித்தர்கள் தந்திருக்கிறார்கள், நிறைய இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொன்னேன். என்ன, அந்த ஈஸ்வரமூலி கிராமப்புறத்தில் ஈசக்கொட்டத்தாழன்னு சொல்லுவாங்க. ஈஸ்வரமூலி பேரே பாருங்க, ஈஸ்வரன் பெயரினாலே அந்த மூலிகைக்கு பேர் ஈஸ்வர மூலி. அரிஸ்டலோக்கியா இண்டிகா. அந்த அரிஸ்டலோக்கியா அந்த குடும்பத்தை சார்ந்தது. இது இன்றைக்கு அறிவியல் ஆய்விலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். அரிஸ்டலோக்கிக் ஆசிட் என்று அதில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த அரிஸ்டலோக்கிக் ஆசிட் இருக்கிறதே, அது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி கேன்சரஸ். இத்தனை வகையான எதிர்ப்பாற்றலை தருகிற தன்மை அந்த அரிஸ்டலோக்கிக் ஆசிடுக்கு இருக்கிறது. சித்தர்கள் என்ன அரிஸ்டலோக்கிக் ஆசிடை பிரித்து எடுத்து கண்டுபிடித்தார்களா? அவருடைய ஞானம். சில சொல்வார்கள், இந்த தாவரங்கள் எல்லாம் மூலிகள் எல்லாம் அவரோடு பேசினா நமக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று, வாயிலே சொற்களினாலே ஒலி எழுப்பி பரிமாறிக்கொள்ளுகிற பரிவர்த்தனையை பேசுதல் வைத்திருக்கிறோம். பார்த்தவுடனே புரிவது என்பது அந்த உடல் மொழி பேசியது. கண்ணொடு கண்ணினை நோக்கு ஒக்கின் என்ன பயனோ, சொற்களினாலே என்ன பயனோ இவை என்று வள்ளுவன் சொல்லுவான். கண்ணொடு கண்ணினை நோக்கு ஒக்கின் சொற்களினாலே என்ன பயனோ என்று வள்ளுவன் கேட்பான். இந்த பாஷை கண்ணு பேசிடுது, கண்ணால் பார்த்தான். பார்த்த உடனே அந்த பார்வையும் இந்த பார்வையும் கலந்தன, அவன் புரிந்து கொண்டான், அவள் புரிந்து கொண்டாள். அது ஒரு பாஷை, அது ஒரு மொழி. அதுபோல இந்த தாவரங்களுடைய தன்மைகள் அவர்களுக்கு விளங்கியதனாலே அதனுடைய பயன்பாடுகள் அவருக்கு புரிந்தது. அது தாவரங்கள் பேசின என்று சொன்னார். அப்படி சித்தர்கள் தாவரங்களை உணர்ந்து தாவரங்களை அறிந்து அவனுடைய மகிமைகளை எல்லாம் நமக்கு சொன்னார்கள். அப்படி சொல்லப்பட்ட மூலிகைகளை ஒன்றுதான் இந்த ஈஸ்வர மூலி. சூரணமாக செய்து வைத்துக்கொண்டு அந்த ஈஸ்வர மூலியினுடைய இலையினுடைய சூரணத்தை டிகாக்ஷன் செய்து கஷாயனாக செய்து சாப்பிட்டால் இந்த டீ காப்பி கஷாயத்தை போல கசப்பாக இருக்கும். மிகச்சிறந்த கசப்பு, ஒரு மிகச்சிறந்த மருந்து அந்த ஈஸ்வர மூலியினுடைய இலையில இருந்து தயாரிக்கிற கஷாயங்கள். ஈஸ்வரமுனுடைய வேருக்கு மருத்துவ குணம் அதிகம். பாம்பு விஷத்துக்கெல்லாம் அதை குடிப்பார்கள். பல பல வீக்கம் சன்னி பாதகங்களோடு பல பல வீக்கம் சன்னி நலமகள் விடங்கள் நடுக்கம் கலகலவெனும் பேய் சுரங்கள் உண்டோ, கலகலவெனும் பேய் சுரங்கள் உண்டோ, பெண்ணே கேள் ஈஸ்வர மூலி தனக்கு. ஈஸ்வர மூலிக்கு சுரங்கூட இருக்குதா? என்னென்ன சுரங்கள் சொல்லுவான்? பல பல சுரங்கள், கலகலவெனும் பேய்ச்சுரங்கள், பேய்ச்சுரங்கள்.
இவைகளெல்லாம் விரட்டுகிற ஆற்றல் பெற்ற ஒரு மூலிகை சித்தர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த மூலிகைகள் எல்லாம் நமக்கு ஆரோக்கியத்தை தர வல்லவைகள். அவைகளை பயன்படுத்துவோம். நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.